இன்னைக்கு தளபதி விஜயோட அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உலகம் முழுக்க இருக்க தளபதி விஜயோட மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்துக்கு மிகப்பெரிய ஒரு ஹேப்பியான நியூஸ் தான் நான் சொல்ல போறேன். லியோ படத்தோட பிசினஸ் டீடைல் வந்து இப்போ வெளியே இருக்கு. ஸோ அதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். லியோ படத்தோட சேட்டலைட் உரிமையை வந்து 80 கோடி ரூபாய்க்கு வந்து சன் டிவி வந்து வாங்கியிருக்காங்க. ஓடிடி ரைட்ஸை வந்து 150 கோடி ரூபாய்க்கு வந்து நெட்ஃபிளிக்ஸ் வந்து வாங்கியிருக்காங்க. லியோ படத்தோட மியூசிக் உரிமையை வந்து 16 கோடி ரூபாய்க்கு வந்து விற்பனை செய்யப்பட்டதா சொல்லப்படுது. ஆக மொத்தம் லியோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே 246 கோடி ரூபா வசூல் செஞ்சு மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சிருக்கான். அது மட்டும் இல்லாமல் லியோ படத்தோட பட்ஜெட் வந்து 250 கோடி ரூபா. ஆனால் இப்போவே படம் வந்து 246 கோடி ரூபா வசூல் செஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த விக்ரம் படம் வந்து 500 கோடி ரூபாய்க்கு மேலே வசூல் செஞ்சிருந்தது. முக்கியமாக ஓடிடி ஸ்ட்ரீமிங்கில் வந்து இந்த படம் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை வந்து படைச்சிருந்தது. இதனால தான் லியோ படத்தோட சேட்டலைட்ஸ் மற்றும் ஓடிடி உரிமை வந்து அதிக விலைக்கு விற்பனை ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ ரிலீஸ் பிஸ்னஸில் 200 கோடியை வந்து தாண்டி லியோ படம் வந்து வசூல் செஞ்சிருக்கான். அதனால லியோ படம் வந்து தியேட்டர்ல வந்து 1000 கோடி வசூல் செய்யும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. ஒருவேளை லியோ படம் வந்து எல்சியூ கான்செப்ட்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா லோகேஷோட அடுத்தடுத்த படங்களுக்கு பிசினஸ் வந்து அதிகமா எதிர்பார்க்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த தகவல் வந்து தளபதி விஜய் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஹாப்பியை வந்து கொடுத்திருக்கு. ஸோ மீண்டும் ஒரு தளபதி விஜய் அப்டேட்டோட உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய், உங்கள் ஹீரோ.